திரும்பவும் சிட்டியை பார்க்க வராரு. காரை புக் பண்ணுறாரு. முத்துவோடைய காரையே புக் பண்ணிடுறாரு. முத்து காருன்னு தெரியாமல் அந்த காரில் ஏறி உட்கார்றாரு. முத்து தினேஷை பார்த்துட்டு பிடிச்சி அடித்து எல்லா உண்மையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தினேஷ் இங்கே முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இந்த உண்மை எல்லாத்தையுமே வீட்டை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டி போகிறாரு. வீட்டில் போய் விஜயாவை பார்த்து தினேஷ் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மருமக ரோஹிணி நல்லவங்க கிடையாது. சிட்டிக்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கிரிஷ் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்கான். அந்த பையனை தனியாக வச்சு பார்த்துட்ருக்காங்க. ரோஹிணியோட அம்மா தான் அந்த பையனை வளர்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயா ஆடி போய் நிற்கிறாங்க. விஜயா ரோஹிணியை பார்த்து, ஏண்டி இவங்க சொல்கிற எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணி கீழே குனிஞ்சுக்கிட்டே எதுவும் பேசாமல் நிற்கிறாங்க. இவ்வளவு நாளாக நீ நல்லவா அப்படின்னு நினச்சி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேனே, மானங்கட்டவளை, இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை, வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோஹிணியை அடித்து வெளியே அனுப்புகிறாங்க.